இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்க முன்னாடி இப்படி வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. டேய், ஊர்ல என்கிட்ட வாங்கின அடி பத்தலையா? தேடி வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு வேண்டுதானே என்ன? அப்படி இருந்தா சொல்லு, நீ வேணும் வேண்டாங்கிற அளவுக்கு நான் கொடுத்துட்டு போறேன். உங்களை நான் சிக்னல்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். பார்த்திருந்தேன், அங்கே குழி தோண்டி புதைச்சிருப்பேன். பரவாயில்ல, எப்படியோ வழியை கண்டுபிடிச்சு வந்து கரெக்டா நின்னல. டேய், இந்த வழியா தான் வரப்போறேன்னு அக்கா கிட்ட பேசின விஷயம் இவனுக்கு அப்புறம் தெரிஞ்சது. இருங்க இருங்க இருங்க, அங்க என்ன உங்களுக்குள்ள தனியா பேசிக்கிறீங்க? சத்தமா பேசினா நானும் கேட்பேன்ல. இப்ப என்ன, நீங்க பேசுனது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? அதான்டா the magic of the butterfly effect. ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுல்ல? உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க பாஷையிலேயே சொல்றேன். அப்ப புரியுதான்னு பாருங்க. மாமா, என்ன மாமா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. வா மாமா. லக்ஷ்மி, 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 இங்க தானே இருந்தா? அதுக்குள்ள எங்க போனா? ஏன் லக்ஷ்மி இப்படி பண்ற? பாதுகாப்பு இல்லாம நீ இருக்கிறதுனால தான் இவங்க உன்னை தொந்தரவு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட இருந்து ஓடி ஒளியிற? மறுபடியும் போயிட்டா. இவனுங்க வேற சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க. இது தெரிஞ்ச ஏன் அப்படி பண்ற? அவர் எப்படி கரெக்டா என்ன கஜேந்திர மாமா கார்ல கூட்டிட்டு போறது தெரிஞ்சு அங்க வந்தாரு. நான் சத்தியமா அவர் வந்து முன்னாடி நிப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல. அன்னைக்கு கல்யாணத்துல சாமி மாதிரி வந்து என் வாழ்க்கைய காப்பாத்தினாரு. இப்பவும் அப்படிதான் நடந்திருக்கு. சத்தியமா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. யார பாத்திரவே கூடாது, அவங்க வாழ்க்கையில நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, அவரு வீட்லயே விதி என்ன கொண்டு வந்து சேர்த்தத நான் என்னன்னு சொல்லுவேன்? அது தெரிஞ்ச அந்த நிமிஷமே எனக்கு இந்த உலகமே தலைகீழா மாறிடுச்சு. அது அவர் வீடுன்னு தெரிஞ்சும் அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு நினைச்சா ஏதாவது ஒரு வழியில நான் அங்கிருந்து புறப்பட முடியாம தடங்கலா வருது. இதுல போதா குறைக்க கஜேந்திர மாமா என்ன தேடி இங்கே வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் மட்டும் என்ன காப்பாத்தாம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்ப போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மறுபடியும் என்ன தேடி வருவாங்க. இனி அவங்க கண்ணிலையும் படாம தப்பிச்சாகணும். பேசாம எங்கேயாவது வேற ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அக்கா, நீங்க? ஆமா மகா, நீ இந்த நேரத்துல இங்க பேக்கோட வந்துட்டு இருக்க? எங்க போற? அது அது வந்து போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். யார் கண்ணிலையும் படாம போயிடலான்னு பார்த்தா கடைசியில அக்கா கிட்டயே மாட்டிக்கிட்டேனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? மகா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, அது கடவுளே, என்ன இது? இப்பதான் கஜேந்திர மாமா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா இங்க இப்ப திவ்யா அக்கா சொல்லி வச்ச மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க.
நான் என்னன்னு சொல்லி இவங்கள சமாளிக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியலையே. மகா, உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த நேரத்துல பேக்கோட எங்க போயிட்டு இருக்க? ஆ, என்ன மயில் என்ன ஃபோன் பண்றாரு? அச்சச்சோ, சுத்தம். மயில் என்ன நான் ஃபோன் எடுக்கலன்னதும் திவ்யாக்காக்கு ஃபோன் பண்றாரு போல இருக்கு. திவ்யாக்காக்கு இப்ப நான் வீட்டை விட்டு வந்த விஷயம் தெரிய போகுது. திவ்யா, மகா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா திவ்யா, எனக்கு புரியல, திரும்பவும் சொல்லுங்க. மகா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இந்த விஷயம் இன்னும் வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது திவ்யா. என்னென்ன சொல்றீங்க? ஏன் மகா வீட்டை விட்டு போனா? என்ன நடந்துச்சு? போச்சு, அண்ணன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? திவ்யாக்கா வர வருத்தப்படுவாங்களே. என்னையே அந்த வீட்டை விட்டு போக விடாம படுத்துற கடவுளே. மயிலு, மா, என்ன முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதோ டென்ஷனா இருக்க போல. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். ஆமா, மகா எங்க? அச்சோ, அம்பிகா அம்மா கண்டுபிடிச்சு கேக்குறாங்களே. யாரும் வந்து கேட்கறதுக்குள்ள திவ்யா மகாவை கூட்டிட்டு வந்துருவான்னு பார்த்தேன். இப்ப என்ன சொல்றது? மயிலு, உன்னதான் கேக்குறேன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, மகா, மகா, ஒரு நிமிஷம், பேக் எல்லாம் எடுக்க வேண்டாம். நீ வெளியே போன விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். வா போலாம். அம்மாவுக்கு நீ வெளியே போன விஷயம் தெரியாது. சொல்லி மகா எங்க போயிட்டு வரா? தெரியலம்மா. மகா, அம்மா. வெளியே போயிருந்தியா? ஆமாம்மா. நான் தான் மகாவை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தது. அப்படியா? மகாவை எங்க காணோன்னு இப்பதான் மயிலு கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. வா மகா, நம்ம உள்ள போலாம்.